ஹே கைஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபார்ம் அ ஸ்ட்ரிங், ஃபார்ம் அ டார்கெட் ஸ்ட்ரிங் கிவன் அ டிக்ஷனரி. இட்ஸ் அ ஹார் லெவல் கொஷன் பாருங்கள். யூ ஆர் given a list of strings of same length words and a string target. Your task is to form a target using given words under the following rules. Target should be formed from left to right. To form the ith character, 0 index of the target, you can choose the kth character of the jth string in the words if target of I is equal to word of jk. Once you use the kth character of the jth string of the words, you can no longer use the xth character of the any string in words where x is less than or equal to k. In other words, all characters to the left of or at the index k becomes unusable for every string. Repeat the process until you get the string target. Notice that you can use multiple characters from the same string in the word provided the condition above are met. Return the number of ways to form the target from the word. Since the answer may be too large, return it modulo 10 power 9 plus 7. ஸோ இதான் கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது. மேபி உங்களில் பலருக்கு வந்து இந்த கொஷின் வந்து புரியாமல் இருக்கலாம். ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் வேர்ட்ஸ்லேருந்து இந்த வேர்ட்ஸை வச்சு யூ ஹேவ் டு ஃபார்ம் த டார்கெட், ரைட்? இந்த வேர்ட்ஸை வச்சு, இந்த வேர்ட்ஸ் வெக்டாரை வச்சு யூ ஹேவ் டு ஃபார்ம் த டார்கெட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா, லெட்ஸே வந்து இந்த வேர்ட்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் நான் இண்டெக்ஸ் எழுதிக்கிறேன், 0 1 அண்ட் தென் 2, ரைட்? 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேர்டில் இருக்கிற ஏ நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேர்டு எடுக்கும்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேர்டு எடுக்கும்போது நீங்கள் மறுபடியும் இந்த 0th இண்டெக்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த 0th இண்டெக்ஸ் இருந்து தான் நம்ம வந்து ஏ எடுத்தோம், ரைட்? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பி பாருங்கள், இந்த ஒரு 0th இண்டெக்ஸில் இருக்க பியை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ யூ கேன் ஒன்லி டேக் பி ஃப்ரம் ஹியர். இங்கே அந்த நெக்ஸ்ட் கேரக்டரில் இருக்கிற பி தான் நம்ம எடுக்க முடியும். சப்போஸ் நான் வந்து பி வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க பி நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற பி நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற பி எடுத்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற ஏ நான் எடுக்க முடியாது. ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற ஏவும் அண்ட் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரும் அண்ட் தென் 0th இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரும் நான் வந்து எடுக்க முடியாது, ரைட்? ஸோ அதனால் நான் எந்த கேரக்டர்ஸ் எடுக்க முடியும்னா, நான் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரும் தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரும் நான் எடுக்க முடியும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் என்ன எடுப்பேன்னா, நெக்ஸ்ட் வந்து ஐ வில் டேக் ஏ ஃப்ரம் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் பாசிபிள் வே. நம்மளுக்கு வந்து டார்கெட் என்ன? ஏபிஏ. நம்மளுக்கு கிடைச்சது என்ன? ஏபிஏ. ஸோ திஸ் இஸ் ஒன் பாசிபிள் வே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் மெனி பாசிபிள் வேஸ். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள், இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 0th இண்டெக்ஸ்லேருந்து இந்த இந்த வேர்ட்ஸ் வெக்டாரில் 0th வேர்டில் 0th இண்டெக்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க, அதாவது ஏ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் அதாவது இந்த வேர்ட்ஸ் வெக்டாரில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்க வேர்டில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் கேரக்டர் எடுத்திருக்காங்க, பி. அதே மாதிரி தேர்ட் இண்டெக்ஸில், அதாவது வேர்ட்ஸ் வெக்டாரில் தேர்ட் இண்டெக்ஸில் வந்து ஒரு வேர்டு இருக்குது, சிஏசிஏன்னு. அந்த சிஏசிஏவில் தேர்ட் இண்டெக்ஸ் எடுத்திருக்காங்க, ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபிஏங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் என்னென்னா, ஹவு மெனி சச் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு மெனி பாசிபிலிட்டிஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் கன்ஸ்டன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டர் எடுத்திங்கன்னா, சப்போஸ் 0th இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரை வந்து ஒரு வேர்டில் எடுத்திங்கன்னா, நெக்ஸ்ட் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 0th இண்டெக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. 0 அண்ட் லெஸ் தேன் 0 இண்டெக்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து தான் நீங்கள் எடுக்க முடியும், ரைட்? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ இது மாதிரி ஹவு மெனி பாசிபிள் வேஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கே புரியும், ரைட்? நீங்களே ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும், ரைட்? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே, நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே வீல் யூஸ் ரெக்கர்ஷன் டு சால்வ் த கொஸ்டின். அண்ட் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் லெவல் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு வந்து டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரும் அண்ட் ஓவர்லாப்பிங்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் we will memorize the solution and convert the solution into dynamic programming solution, right? ஸோ அதான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, லைக் ஈவன் தான் நான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ளை பண்ணாலும், மெமோரைஸ் பண்ணி சொல்யூஷன் சப்மிட் பண்ணாலும், ஐ காட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர், ரைட்? நம்மளுக்கு அதான் வரப்போகுது. இப்போ டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரப்போகுது. அது எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இப்போ ரெக்கர்ஷன், மெமோரைசேஷன் அண்ட் தென் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஆல்தோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போனாலும், ஐ ஹோப் எவ்ரிஒன் வாட்சஸ் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். பிகாஸ் இந்த கொஸ்டின் ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ரைட்? ஸோ now let's get into the code. ஸோ கோட் டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ கோட் பார்க்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நம்ம எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோன்னு, ரைட்? ஸோ ஃபஸ்ட் வந்து I'm going to create a function f
int f. இந்த int f தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், ரைட்? int f. அண்ட் இதில் நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு பாஸ் int I and then int j and இந்த வேர்ட்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். வேர்ட்ஸ் டார்கெட் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ அப்படியே பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்படி இந்த நம்ம எப்படி ரெக்கர்சிவ் சொல்யூஷன் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு டார்கெட் வந்து ஏபிஏன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? டார்கெட் வந்து ஏபிஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு வேர்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டில் எதர் யூ கேன் டேக் திஸ் ஏ, எதர் யூ கேன் டேக் திஸ் ஏ, எதர் யூ கேன் டேக் திஸ் ஏ ஆர் நாட் டேக் திஸ் ஏ, ஆர் நாட் டேக் திஸ் ஏ, ரைட்? டேக் நாட் டேக்குன்னு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக் நாட் பிக், டேக் நாட் டேக், ஸோ இந்த மெத்தடில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் தான் இது. ஸோ எதர் யூ கேன் பிக் எ கேரக்டர் ஆர் நாட் பிக் எ கேரக்டர், ரைட்? ஸோ இந்த ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் we can write a condition for take character. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். I is actually a pointer to the characters, okay? I வந்து இந்த கேரக்டர்ஸை பாயிண்ட் பண்ண I யூஸ் பண்ண போகிறேன், ரைட்? I வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டரை பாயிண்ட் பண்ண ஐம் யூஸிங் I. பேசிக்கலி நான் வந்து இந்த வேர்டில் இருக்கிற கேரக்டர்ஸை ட்ராவல்ஸ் பண்ண I'm going to use the variable named I, ரைட்? அது இல்லாமல் ஜேன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஜே வேரியபிள் எதுக்குன்னா, ஜே இஸ் டு ஐட்ரேட் ஓவர் தி ஸ்ட்ரிங் டார்கெட். ஸோ நான் டார்கெட்டை வந்து ஐட்ரேட் பண்ணேன், இந்த டார்கெட்டை வந்து ஐட்ரேட் பண்ண ஐம் கோயிங் டு யூஸ் அ வேரியபிள் நேம்டு ஜே, ரைட்? ஐஜே. ஸோ ஐஜே எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் வேர்டு வெக்டரை வந்து ட்ராவல்ஸ் பண்ண ஐம் கோயிங் டு யூஸ் அ வேரியபிள் நேம்டு கே, ரைட்? வேரியபிள் நேம்டு கே. ஸோ ஈச் வேர்டை வந்து நான் வந்து கே யூஸ் பண்ணி நான் ட்ராவல்ஸ் பண்ணுவேன். அந்த ஈச் வேர்டை ஐட்ரேட் பண்ண ஐம் கோயிங் டு யூஸ் அ வேரியபிள் ஐ, ரைட்? ஈச் கேரக்டர் ட்ராவல்ஸ் பண்ண ஐ யூஸ் பண்ண போகிறேன். வேர்ட்ஸ் ஐட்ரேட் பண்ண ஐம் கோயிங் டு யூஸ் அ வேரியபிள் நேம்டு கே, ஐஜேகே யூஸ் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேக் கண்டிஷன் என்னவாக இருக்குன்னா, ஐம் கோயிங் டு ட்ராவல்ஸ் ஆல் த வேர்ட்ஸ் இன் த வெக்டர் ஃபார் int k is equal to 0, k is less than words dot size, all right, and k plus plus. அண்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நம்மளோட டார்கெட் வந்து இது லைக் ஏபிஏ டார்கெட். சப்போஸ் நம்ம டார்கெட்டோட கேரக்டரும் வேர்ட்ஸோட கேரக்டரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் we will increment the number of ways, ரைட்? ஐ மீன் நம்ம நெக்ஸ்ட் கேரக்டருக்கு நம்ம மூவ் பண்ணுவோம், ரைட்? அதாவது இப்போது வேர்ட்ஸ் வெக்டரில் ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டரும் அதே மாதிரி டார்கெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரும் மேட்ச் ஆச்சுன்னா லெட்ஸ் மூவ் தீஸ் 2 பாயிண்டர்ஸ் டு த நெக்ஸ்ட் கேரக்டர், ரைட்? அதாவது இந்த ஐ வந்து I+1 ஆகிடும், I+1 அதே மாதிரி ஜே வந்து J+1 ஆகிடும், ரைட்? அதான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இஃப் வேர்ட்ஸ் ஆஃப் கே ஆஃப் I is equal to target of J. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஐம் கோயிங் டு increment the count plus equal to function of I+1 J+1 and words அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். வேர்ட்ஸ் அப்படியே பாஸ் பண்ணியாச்சு, டார்கெட்டும் அப்படியே பாஸ் பண்ணிடலாம், ரைட்? டார்கெட் அப்படியே பாஸ் பண்ணிடலாம், ஆல் ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். கவுண்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு டிக்ளேர் கவுண்ட் ஆஸ் லாங், ரைட்? லாங்னு டிக்ளேர் பண்ணுறேன். லாங் கவுண்ட் இஸ் equal to 0, ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேக் கண்டிஷன் நம்ம முடிச்சாச்சு, ரைட்? நெக்ஸ்ட் வந்து நாட் டேக் கண்டிஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக யூ கேன் பாஸ் திஸ் வீடியோ அண்ட் திங்க் அபவுட் நாட் டேக் கண்டிஷன். நாட் டேக் கண்டிஷனில் என்ன பண்ணுவோன்னா, நாட் டேக் கண்டிஷனில் சப்போஸ் இந்த வேர்டு எடுத்துக்கோங்க, இந்த வேர்ட்ஸில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்டில் நான் வந்து ஏ வந்து நான் எடுக்கல, ஐம் நாட் டேக்கிங் திஸ் ஏ வந்து நான் எடுக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ஜஸ்ட் மூவ் திஸ் ith பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் கேரக்டர், ரைட்? அதான் பண்ண போகிறேன் இப்போ நாட் டேக்கு. ஸோ நாட் டேக் கண்டிஷன் அது not take is nothing but count plus equal to function of I+1 J and then words அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன் and then targets அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா, we can just return
return count, right? So we can just return count, and then base condition என்னவா இருக்கும்? Almost we are done with the code. Take not take நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி கவுண்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்னா, சப்போஸ் ஒரு பேஸ் கண்டிஷன் என்னன்னா, நம்ம வந்து இந்த டார்கெட்டை வந்து we are using j variable to iterate over this target. இந்த டார்கெட்டில் இருக்க j variable this will only move to the next thing. அதாவது நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து ஜே வந்து ஏக்கு பாயிண்ட் ஆகுது, நெக்ஸ்ட் பிக்கு பாயிண்ட் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து ஏக்கு பாயிண்ட் ஆகுது, ரைட்? ஸோ எப்போ நம்ம மூவ் பண்ணுவோம்னா ஒன்லி இஃப் திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ். அதாவது இந்த கண்டிஷன் பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கேரக்டர் வந்து இந்த டார்கெட்டுக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் we are incrementing the j into j+1, ரைட்? ஸோ j வந்து சப்போஸ் if this j becomes greater than or equal to the target dot size, right? If this becomes greater than or equal to target dot size, we can say that we have actually found one possibility, right? அது ஒரு பேஸ் கண்டிஷன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, if j is greater than or equal to the target dot size, நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் 1 பண்ண போகிறேன். வை ரிட்டர்ன் 1? பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கர்ஷனில் வந்து கவுண்ட் வந்து 1 கவுண்ட் ஆகும். ஸோ சப்போஸ் வந்து நம்ம பேஸ் கண்டிஷன் இந்த ஒரு பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 1 வந்து இங்கே கவுண்ட் ஆகிடும். கவுண்ட் வந்து இனிஷியலாக 0ல் இருக்குது. ஸோ 0+1 1+1 அந்த மாதிரி கவுண்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும், ரைட்? அண்ட் இன்னொரு பேஸ் கண்டிஷன் இருக்குது. இன்னொரு பேஸ் கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் இன்னொரு பேஸ் கண்டிஷன் என்னன்னா, நம்ம வந்து ஐ வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், கரெக்ட்? ஐஜே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, டு ட்ராவல்ஸ் த கேரக்டர்ஸ் இந்த வேர்ட்ஸ் வெக்டார். இந்த வேர்ட்ஸ் வெக்டார் இருக்க பர்டிகுலர் கேரக்டர் ட்ராவல்ஸ் பண்ண we are using ஐ வேரியபிள். ஸோ இந்த ஐ வேரியபிள் வந்து சப்போஸ் நம்ம வந்து ஐ வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ இஸ் இனிஷியலி பாயிண்டிங் டு ஏ, அண்ட் தென் ஐ ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலில் வந்து நம்ம ஐ+1 பண்ணுறோம், ரைட்? டேக் கண்டிஷனுக்கும் I+1 பண்ணுறோம், நாட் டேக் கண்டிஷனுக்கும் I+1 பண்ணுறோம். அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா I+1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு இந்த பர்டிகுலர் வேர்டோட சைஸ் வந்து என்னது 4. இந்த பர்டிகுலர் வேர்டோட சைஸ் வந்து 4 தாண்டி ஐ வந்து போயிடும், ரைட்? I+1 பண்ணும்போது அட் சம் பாயிண்ட் வந்து I+1 வந்து இட் வில் பிகம் கிரேட்டர் தேன் த சைஸ் ஆஃப் த வேர்டு. ஸோ அப்படி ஆகும்போது இட்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்சோ பேஸ் கண்டிஷன். ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இஃப் ஐ இஸ் greater than or equal to words of 0 dot size, I will return just a second. Yeah, so I will return 0. Fine. இது வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன். இந்த ஒரு கேஸ் வந்துச்சுன்னா ஐ எம் நாட் கவுண்டிங் எனி திங் டு த இந்த கவுண்ட், ரைட்? நான் வந்து ஏன் ரிட்டர்ன் 0 பண்ணுறேன்னா, பிகாஸ் ரிட்டர்ன் 0 பண்ணேன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ரிட்டர்ன் 0 பண்ணிவிடும். ரிட்டர்ன் 0 ஆச்சுன்னா எனிதிங் இன் அடிஷன் வித் 0 இஸ் தட் பர்டிகுலர் நம்பர், ரைட்? அதனால் வந்து ரிட்டர்ன் 0 பண்ணுறேன். அண்ட் இங்கே எதுக்கு நான் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் 0 dot size எடுக்கிறேன்னா, பிகாஸ் இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வெக்டாரில் இருக்கிற ஈச் வேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அதனால் வந்து ஐ எம் கன்சிடரிங் திஸ் வேர்ட்ஸ் ஆஃப் 0. வேர்ட்ஸ் ஆஃப் 0 சைஸ் தான் வந்து இந்த வேர்ட்ஸ் வெக்டாரில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே வந்து சேம் லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் 0 dot size எனிதிங் இஸ் ஃபைன், ரைட்? ஸோ ஃபைனலாக என்ன பண்ணால் we can just return the answer. Return function of இன்ஷியலாக ஐ வந்து 0, ஜேவுமே 0, வேர்ட்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிடலாம், டார்கெட் அப்படியே பாஸ் பண்ணிடலாம், ரைட்? டார்கெட் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கோட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் தென் நம்ம ஒன் திங் இங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வாட் வி ஹவ் மிஸ்ட் இஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, we have to return as the solution is large, we have to return it in modulo 10⁻9+7. ஸோ 10⁻9+7 நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெளியே வந்து I'm going to declare a global variable named modோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻9, ரைட்? அதனால் 1e9+7, ரைட்? ஸோ இப்போ வந்து நான் வந்து I'm going to do a modulus operation on all the output. ஸோ இங்கே வந்து we can just say modulo mod, அண்ட் இங்கேயுமே வந்து அதே பண்ணலாம். ஸோ mod, ஃபைன். அண்ட் இங்கேயுமே வந்து mod, ஆல் ரைட்? ஸோ we are actually done. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து we are actually done. வேறு எங்கேயாச்சும் mod பண்ணுமா பாருங்கள். ஸோ we are actually done. ஸோ இப்போ ரெக்கர்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ if you submit the solution and check, இந்த சொல்யூஷனை வந்து இங்கே சப்மிட் பண்ணி செக் பண்ணுங்கள். இந்த பாயிண்டில் சப்மிட் பண்ணிங்கன்னா you will get time limit exceeded error. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது, அதே இல்லாமல் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இட்ஸ் எக்ஸ்போனென்ஷியல், ரைட்?
ஸோ அதனால் நம்ம வந்து மெமோஸ் பண்ணணும். ஸோ மெமோஸ் பண்ணுறது பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு மெமோஸ். ஸோ மெமோஸ் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட் வந்து we have to check the number of changing parameters. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் எத்தனை சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் இருக்குது? ஸோ 2 சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் இருக்குது. பேசிக்கலி ij தான் வந்து மாறுது. I is changing from 0 to words dot size. 0 to words of 0 dot size, right? I வந்து it's changing from, அதாவது இந்த பர்டிகுலர் இந்த வேர்ட்ஸ் அரேல இருக்கிற பர்டிகுலர் வேர்டோட சைஸ் என்னது 4. அதனால இட்ஸ் சேஞ்சிங் ஃப்ரம் I is changing from 0 to the particular word dot size, right? And the particular word of 0 dot size, basically word of 0 dot size, right? J வந்து எதுலேருந்து எதுக்கு சேஞ்ச் ஆகுது? J is changing from J வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? பேசிக்கலி we are using J to traverse this target variable, right? அதனால J is changing from 0 to the target dot size, 0 to the target, right? ஸோ அதனால் வந்து we can create a 2-dimensional array. ஸோ அதான் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வெக்டர் ஆஃப் int, ஸோ டிபின்னு நான் பேர் கொடுக்குறேன். அண்ட் தென் சைஸ் இஸ் நத்திங் பட் words of 0 dot size, right? words of 0 dot size. And vector of int and இன்னொரு சைஸ் என்னது target dot size, right? அதாவது ரோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோ சைஸ் இஸ் words of 0 dot size and column size வந்து target dot size. And everything is initialized to -1, right? All right, everything is initialized to -1. ஸோ இப்போ மெமோஸ் பண்ணலாம். ஸோ ஐம் கோயிங் டு பாஸ் dp into all function calls. எல்லா ஃபங்க்ஷன் காலையும் நான் வந்து dp பாஸ் பண்ணுறேன். ஸோ dp பாஸ் பண்ணிடலாம். ஸோ ரைட், ஸோ இங்கே dp பாஸ் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் பாஸ் dp எவ்ரிவேர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் dp பாஸ் பண்ணுங்க. அப்படியே dp பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் நம்ம dp வந்து ஆல்ரெடி கம்ப்யூட் ஆனிச்சுன்னா அதே வேல்யூவை வந்து we can just say dp of ij, if dp of ij is not equal to -1, then we can just return dp of ij, right? ij. அண்ட் இங்கே வந்து ஃபைனலாக மெமோஸ் பண்ணலாம். return dp of I and then j, right? So we are actually done with the code. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். எதுவும் எரர் இல்லை நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஏதோ ஒரு எரர் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட் அண்ட் செக். ஸோ சப்மிட் பண்ணால் பாருங்கள், we will actually get time limit exceeded error. ஸோ பாருங்கள், டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வருது. ஸோ எந்த டெஸ்ட் கேஸ் வந்து டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் ஆச்சுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ எனக்கு எந்த டெஸ்ட் கேஸ் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் ஆச்சுன்னா, ஆக்சுவலி 85th டெஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் ஆச்சு. ஸோ லெட்ஸ் செக் தட். இட்ஸ் லோடிங், ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, there is some issue. நான் வந்து அப்பர்சன் சிம்பிள் போடல நினைக்கிறேன். ஸோ அப்பர்சன் சிம்பிள் போட்டு மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் புட் த அப்பர்சன் சிம்பிள். இங்கே வந்து அப்பர்சன் சிம்பிள் போடுங்க. ஸோ ஆக்சுவலி யூ ஷுட் புட் அன்சிம்பிள். இந்த அன்சிம்பிள் வந்து எல்லா இடத்துலையும் யூ ஷுட் பாஸ் பை ரெஃபரன்ஸ். பேசிக்கலி டிபி வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணணும், இல்லைனா டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வரும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்செப்ட்னு வருது பாருங்கள். சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரைட், ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வந்துச்சு. லெட்ஸ் செக் தட் டெஸ்ட் கேஸ். ஸோ பாருங்கள், we have actually got time limit exceeded error in the 85th test case. 85th test case out of 89 test casesல 85 test case பாஸ் ஆகிடுச்சு. and then 86th test case வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வந்திருக்கு, ரைட்? ஸோ ஆக்சுவலி நம்ம சொல்யூஷன் கரெக்டாக தான் இருக்குது, பட் ஆனால் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆகலை. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அவர் சொல்யூஷன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபைன். ஸோ மெமோரைஸ் பண்ணது டிபி எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு பர்டிகுலர் கொஷனுக்கு திஸ் இஸ் நாட் ஆப்டிமைஸ் சொல்யூஷன். ஸோ அதனால் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அண்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னா, பேசிக்கலி நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணலாம் இந்த சொல்யூஷனை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா there is a for loop, ரைட்? இந்த டேக் கண்டிஷன் வந்து for loop இருக்குது. இந்த for loop வந்து we can actually omit, we can actually remove this for loop. நம்ம ஃப்ரீக்வன்சி அரே யூஸ் பண்ணால் இந்த for loop நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஃப்ரீக்வன்சி அரேனா என்னன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி அரேல பார்த்தீங்கன்னா, ரைட், ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி there are four words in இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் வெக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வேர்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ரைட்? அதனால we can just have an index 0 1 2 3 ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கலாம், 0 1 2 3 இண்டெக்ஸ் வச்சுக்கலாம், ரைட்? 0 1 2 3 இண்டெக்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த என்டையர் வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0th இண்டெக்ஸில் எத்தனை ஏ அக்கர் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம், ரைட்? எத்தனை ஏ அக்கர் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம், எத்தனை பி அக்கர் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் 26 கேரக்டர்ஸ் நம்ம வந்து எத்தனை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் எத்தனை கேரக்டர் அக்கர் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் இண்டெக்ஸில் ஏ இங்கே அக்கரா இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு தேர்ட் இண்டெக்ஸில் ஏ அக்கரா இருக்குது, ரைட்? அதனால் வந்து தேர்ட் இண்டெக்ஸில் 2 ஏ அக்கரா இருக்குது. தேர்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து இங்கே இருக்குன்னா தேர்ட் இண்டெக்ஸில் வந்து 2 ஏ அக்கரா இருக்குது, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி அரே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அரே கண்டுபிடிச்சிட்டு we can just multiply in the count order, we can just multiply that particular frequency and return the answer. So it's as simple as that. So நான் frequency table காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. Yeah, just a second. Yeah. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளோட ஃப்ரீக்வன்சி டேபிள் இது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளோட ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்ம கம்ப்யூட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் இட் மீன்ஸ் தட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ரைட், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ லெட் மீ காப்பி திஸ். இதை மட்டும் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி ஸோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே திஸ் இஸ் த கிவன் வேர்ட்ஸ், ரைட்? இதான் வந்து நம்மளோட கிவன் வேர்ட்ஸ். ஸோ நம்ம கிவன் வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஸ் ரெப்ரசன்ட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் பாருங்கள், இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி டியூன் கொடுத்துருக்குது, ரைட்? ஃப்ரீக்வன்சி டியூன் இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் த தேர்ட் இண்டெக்ஸில் ஏ வந்து 2 டைம்ஸ் அக்கரா இருக்குன்னு மீனிங். ஸோ மீனிங் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஏ அக்கரா இருக்குது, அதாவது தேர்ட் இண்டெக்ஸில் ஏ அக்கரா இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஏ அக்கரா இருக்குது பாருங்கள், தேர்ட் இண்டெக்ஸில் ஏ அக்கரா இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பாக்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. செக் லுக் அட் திஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸில் பாருங்கள், வாட் திஸ் மீன்ஸ் இஸ் இந்த செகண்ட் இண்டெக்ஸில் சி வந்து 2 டைம்ஸ் அக்கரா இருக்குன்னு மீனிங், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், செகண்ட் இண்டெக்ஸ் பாருங்கள். செகண்ட் இண்டெக்ஸில் வந்து சி இங்கே ஒரு சி அக்கரா இருக்குது. அண்ட் தென் இந்த லாஸ்ட் வேர்டில் சி இங்கே ஒரு டைம் அக்கரா இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி கிரியேட் பண்ணோன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ என்னன்னா 0th இண்டெக்ஸில் ஏ ஒரு டைம் அக்கரா இருக்குன்னு மீனிங். ஸோ 0th இண்டெக்ஸில் பாருங்கள், 0th இண்டெக்ஸில் வந்து ஒரே ஒரு ஏ தான் அக்கரா இருக்குது, அதாவது இங்கே மட்டும் தான் ஏ இருக்குது. 0th இண்டெக்ஸில் இங்கே மட்டும் தான் ஏ இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் வச்சு நம்ம வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், ரைட்? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து we can just create a frequency table first. ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டேபிளோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஆஃப் வெக்டார்னு கொடுத்துக்கலாம், ரைட்? பிகாஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டேபிளோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் லுக்ஸ் லைக் அ மேட்ரிக்ஸ், ரைட்? இது ஒரு மேட்ரிக்ஸாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து வெக்டர் ஆஃப் வெக்டார்னு கொடுத்துக்கலாம். 2D வெக்டார் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வெக்டர் ஆஃப் இன்ட் ஃப்ரீக்வன்சின்னு கொடுக்குறேன், ரைட்? ஃப்ரீக்வன்சி அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இஸ் நத்திங் பட் த சைஸ் ஆஃப் த வேர்ட், அதாவது இந்த வேர்ட்ஸில் இருக்கிற வேர்டோட சைஸ், என்னது வேர்ட்ஸ் ஆஃப் 0 டாட் சைஸ், ரைட்? வேர்ட்ஸ் ஆஃப் 0 டாட் சைஸ் and words of 0 dot size and vector of
just a second. Yeah, so vector of int and column size another column size வந்து there are 26 characters in the alphabet, அதனால வந்து 26 and எல்லாமே initialized to 0, right? So நம்ம வந்து frequency create பண்ணியாச்சு. So the frequency வந்து let's actually fill this frequency table. இந்த frequency table நம்ம வந்து இப்போ fill பண்ணலாம். எப்படி fill பண்ணலாம்னா ஒரு for loop போலாம். for int I is equal to 0, right? I is less than அந்த words vector வந்து நான் வந்து traverse பண்ணுறேன். words dot size words vector traverse பண்ணுறேன் and I plus plus and words vector இருக்க each character நான் traverse பண்ணுறேன். for int j is equal to 0, j is less than words of 0 dot size, right? words of 0 dot size j plus plus and இப்போ வந்து நான் கேரக்டர் பொசிஷன் கண்டுபிடிக்கிறேன். int character position is equal to ஏன்னா வந்து இந்த வெக்டர் இந்த நம்மளோட ஃப்ரீக்வன்சி வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் டைப் இன்டீஜர், பட் ஆனால் கேரக்டர் வந்து கேரக்டர் இஸ் ஆஃப் டைப் கேர், ரைட்? அதனால் வந்து கேரக்டரை வந்து நம்ம இன்டீஜராக மாற்றணும். அதனால் வேர்ட்ஸ் ஆஃப் I of j minus the character a நம்ம வந்து இப்போ வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டரை நான் வந்து இன்டீஜராக மாற்றியாச்சு. ஸோ மாற்றினதுக்கப்புறம் வாட் we can say is frequency of j character position plus plus, right? இப்போ வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீக்வன்சி அரே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும், இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி லெட்ஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அரே பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நம்ம டார்கெட் வந்து ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கலாம், ரைட்? நம்ம டார்கெட் கேரக்டர் வந்து ஈக்குவல் டு ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 times அக்கறாது. ஸோ அதாவது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற ஏ வந்து நம்ம பிக் பண்ணுறோன்னா சப்போஸ் நம்ம டார்கெட் கேரக்டர் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ரைட்? டார்கெட் கேரக்டர் வந்து ஏ அண்ட் நம்ம வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க ஏ வந்து நம்ம பிக் பண்ணுறோம். தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க ஏ நம்ம பிக் பண்ணுறோன்னா வில் செக் திஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள். தேர்ட் இண்டெக்ஸில் பாருங்கள், தேர்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2 times அக்கறா இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள் 2 times அக்கறா இருக்குது, ரைட்? 2 times அக்கறா இருக்குது. ஸோ அதனால் வாட் வி கேன் சே இஸ் there are two possibilities of picking ஏ வந்து two possibilities இருக்குது ஏ பிக் பண்ண. either you can pick this a from this the first அதாவது you can pick this a from the first word or you can pick this a from the third word அதாவது last word, right? அதனால் வந்து ஏ பிக் பண்ண 2 possibilities இருக்குது. அதனால் வந்து we can just multiply into 2. புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நான் வந்து ஃபஸ்ட்டு we can pass this frequency vector to the function. ஸோ ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாஸ் பண்ணுறேன், ரைட்? இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணிவிடுங்க, ரைட்? பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஸோ பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணியாச்சு அண்ட் எல்லா இடத்துலையும் ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி அண்ட் இங்கேயும் ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சி இங்கே வரும். ஆக்சுவலி வந்து ஃப்ரீக்வன்சி வந்து டார்கெட்டுக்கு அப்புறம் வரும், ரைட்? ஃப்ரீக்வன்சி இங்கே வருது அண்ட் ஃப்ரீக்வன்சி இங்கேயும் பாஸ் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சி ஆல்ரைட். ஸோ ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணியாச்சு அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ரிமூவ் திஸ் ஃபார் லூப். இந்த டேக்கில் இருக்க ஃபார் லூப் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபார் லூப் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் இங்கே வந்து ஐ வில் கிரியேட் அ வேரியபிள். இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதாவது இன்ட் கேரக்டர் பொசிஷன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ரைட்? இன்ட் கேரக்டர் பொசிஷன் இஸ் நத்திங் பட் டார்கெட் ஆஃப் அந்த பர்டிகுலர் டார்கெட்டோட இந்த பர்டிகுலர் டார்கெட்டோட கேரக்டரை வி ஆர் கன்வெர்ட்டிங் த டார்கெட் கேரக்டர் இன்டு இன்டீஜர், ரைட்? இன்டீஜராக மாற்றுறோம் அண்ட் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் தட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி இங்கே சர்ச் பண்ணலாம், ரைட்? ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் I and character position, right? Character position. So frequency of I, character position. Alright, frequency of character position into the count, into this function call, right?
ஸோ இப்படி பண்ணுறதுனால we are actually omitting that for loop. அந்த for loop நம்ம omit பண்ணியாச்சு. not take condition அப்படியே இருக்கட்டும், there is no problem. ஸோ ஆல்ரைட் புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் பாஸ் ஃப்ரீக்வன்சி ஹியர். இந்த ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணி லெட்ஸ் கால் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன எரர் வருது, எக்ஸ்பெக்டட் பாராமீட்டர் வெக்டர் ஆஃப் இன்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, என்ன எரர்னு பார்க்கலாம். என்ன எரர் தெரியல. லெட்ஸ் டிக்ளேர் ஒன்ஸ் அகெயின். ஸோ வெக்டர் ஆஃப் இன்ட் ஃப்ரீக்வன்சி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா words of 0 dot size, right? Words of 0 dot size, vector of int size வந்து பார்த்தீங்கன்னா 26, everything is initialized to 0. alright, so ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்க நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது, ரைட்? நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. ஸோ லெட் சப்மிட் அண்ட் செக். இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வேர் ஆக்சுவலி கெட்டிங் ரன் டைம் எரர். என்ன ரன் டைம் எரர்னு பார்க்கலாம். ரன் டைம் எரர் என்னன்னா, சைன்ட் இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ 10 into 235492 cannot be multiplied. ஸோ இந்த ஒரு எரர் வருது. ஸோ நம்ம டைப் காஸ்டிங் பண்ணால் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் தான் we are getting error. ஸோ லெட்ஸ் டைப் காஸ்ட். ஸோ டைப் காஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என்னவா டைப் காஸ்ட் பண்ணுறேன், I'm going to டைப் காஸ்ட் இட் as லாங், ரைட்? லாங்காக டைப் காஸ்ட் பண்ணுறேன். ஸோ லாங்காக டைப் காஸ்ட் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் நவ் ரன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸை ரன் பண்ணி பார்க்குறேன். Ctrl+C. ஆல்ரைட், ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி பார்க்குறேன். இதுதான் நம்மளுக்கு வந்து ரன் டைம் எரர் வந்துச்சு. ஸோ இது ரன் ஆச்சுன்னா நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரைட், ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் சப்மிட் அண்ட் செக். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ புரிஞ்சது நம்புறேன் அப்ரோச். ஆல்சோ இட்ஸ் அ லிட்டில் ஹார்ட் கொஷன். இட்ஸ் ஆக்சுவலி ஹார்ட். இந்த கொஷன் வந்து ஹார்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த கொஷனில், ஃபஸ்ட் வந்து வி யூஸ் ரெக்கர்ஷன் அண்ட் சால்வ் திஸ் கொஷன். ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணப்போ நம்மளுக்கு டைம் லிமிட் எக்ஸிட் எரர் வந்துச்சு. ஸோ வி ட்ரைட் மெமோய்ஸிங் த சொல்யூஷன். ஸோ மெமோய்ஸ் பண்ணி ட்ரை பண்ணோம். மெமோய்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எரர் வந்துச்சு. மறுபடியும் ஒரு டைம் லிமிட் எக்ஸிட் எரர் வந்துச்சு. என்ன எரர்னா 85 டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் 86th டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகலை, ரைட்? அவுட் ஆஃப் 89 டெஸ்ட் கேசஸ் 85 டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ மெமோரைசேஷனும் ஒர்க் ஆகலை. ஸோ வாட் வி நெக்ஸ்ட் டிட் வாஸ், இந்த ஒரு ஃபாலோப்பை நம்ம ரிமூவ் பண்ணோம். ஃபாலோப் இங்கே ஒரு ஃபாலோப் இருந்துச்சு, ஃபாலோப்பை ரிமூவ் பண்ணோம். ஃபாலோப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு வி யூஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ணோம். ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ணி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் கேரக்டர் அக்கார்டிங் டு த இண்டெக்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து இந்த சொல்யூஷன் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அப்ரோச் புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.